பாரதம் என் உதிரம் தானடி. வாவே சுப்பிரமணிய ஐயர் வரகநேரி வேங்கடேச சுப்பிரமணிய ஐயர் புகழ்பெற்ற தமிழறிஞர், எழுத்தாளர், மொழிபெயர்ப்பாளர், விடுதலை போராட்ட வீரர் மற்றும் தமிழ் இலக்கியத்தில் முக்கிய பங்களிப்பு செய்தவர் ஆவார். இவர் தமிழ்நாட்டின் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் உள்ள வரகநேரியில் பிறந்தவர். தமிழ் இலக்கியத்தில் நவீன சிறுகதையின் தந்தை என்று போற்றப்படுகிறார். வாவே சுப்பிரமணிய ஐயர் 1801ஆம் ஆண்டு ஏப்ரல் 2ஆம் தேதி வேங்கடேச ஐயர் மற்றும் காமாட்சியம்மாள் தம்பதியருக்கு மகனாக பிறந்தார். திருச்சி செயின்ட் ஜோசப் கல்லூரியில் படித்த இவர் தனது 12வது வயதில் மெட்ரிகுலேஷன் தேர்வில் மாநில அளவில் 5வது இடம் பெற்றார். பின்னர் BA பட்டம் பெற்று சட்டம் பயின்று வழக்கறிஞராகவும் பணியாற்றினார். இவர் இந்திய விடுதலை போராட்டத்தில் தீவிரமாக ஈடுபட்டவர். 1907ஆம் ஆண்டு பாரிஸ்டர் பட்டம் பெற லண்டன் சென்றபோது அங்கு இந்தியா ஹவுஸில் வீர சாவர்கர் போன்ற புரட்சியாளர்களுடன் தொடர்பு கொண்டு அபினவ பாரத் சங்கத்தில் இணைந்தார். பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக இராணுவ பயிற்சிகள் பெற்று பல இளைஞர்களுக்கு பயிற்சியும் அளித்தார். பிரிட்டிஷ் அரசின் தேடுதலால் சீக்கியர் வேடத்தில் பிரான்ஸ் வழியாக இந்தியாவுக்கு திரும்பினார். சிறுகதைகள். தமிழில் முதல் சிறுகதையான குளத்தங்கரை அரசமரம் என்ற படைப்பை எழுதினார். மங்கையர்க்கரசியின் காதல் உள்ளிட்ட சிறுகதைகளும் இவரது புகழ்பெற்ற படைப்புகளாகும். திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து அதற்கு விரிவான முன்னுரை எழுதினார். கம்பராமாயணத்தை பதம் பிரித்து வெளியிட்டு அதற்கு ஆய்வு முன்னுரைகளும் எழுதினார். பாரதியின் கண்ணன் பாட்டு நூலுக்கு முன்னுரை எழுதியது தமிழில் நவீன இலக்கிய விமர்சனத்தின் தொடக்கமாக கருதப்படுகிறது. கம்பராமாயண ரசனை என்ற கட்டுரை தொடரும் இவரது திறனாய்வு திறனை வெளிப்படுத்துகிறது. தமிழ் குருகுலம். 1922ஆம் ஆண்டு திருநெல்வேலி மாவட்டத்தில் சேரன் மாதேவியில் தமிழ் குருகுலம் பாரத்வாஜ ஆசிரமம் என்ற கல்வி நிறுவனத்தை நிறுவினார். இதன் நோக்கம் தேசப்பற்றும் ஆன்மீகமும் பிணைந்த இளைஞர்களை உருவாக்குவதாகும். 1925ஆம் ஆண்டு ஜூன் 3ஆம் தேதி தனது மகளை காப்பாற்ற முயன்று நீரில் மூழ்கி உயிரிழந்தார். அவருக்கு அப்போது வயது 44. திருச்சி வரகநேரியில் உள்ள அவரது இல்லத்தை வாவே சுப்பிரமணிய ஐயர் நினைவகமாக போற்றப்படுகிறது. 1998ஆம் ஆண்டு அவரது படைப்புகள் தமிழக அரசால் நாட்டுடைமையாக்கப்பட்டன. அவரது வீரத்தையும் தியாகத்தையும் தமிழ் தொண்டையும் நினைவு கூர்ந்து போற்றி வணங்குகிறது தேசியவாதி நியூஸ். மேலும் இது போன்ற வீடியோக்களை காண தேசியவாதி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.